தைப்பூசம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சுங்க. ஆனா நான் ஒரு சில விஷயம் வந்து பேசணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தவங்க பக்கோடாவ எடுத்து காமிச்சுட்டு, இது 10 வெள்ளின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கேழ்ன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? 10 வெள்ளின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பக்கோடா. ஆ அதே அளவுக்கு உள்ள பக்கோடா வந்து ஈப்போல வந்து இங்க வந்து 5 வெள்ளிக்கு கிடைச்சுச்சு. நான் இங்க வாங்குன இடம்லாம் ஒரு 3 இடத்துல வாங்கியிருப்பேன். எல்லாம் 5, 5 வெள்ளிக்கு தான் நான் வாங்குனேன். ஓகே. 5 வெள்ளி ஓகே. நெறைய தான் இருந்துச்சு. சரிங்களா? ஆனா என் இடத்துலயே குலாப் ஜாமு சரியான விலைங்க. ஒரு டைம்ல குலாப் ஜாம் வந்து 5 வெள்ளிக்கு இருந்துச்சு. சரிங்களா? அ உள்ள வந்து 5ஏ 5 இருக்கும். 5 வெள்ளிக்கு போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப குலாப் ஜாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வெள்ளியாம். உள்ள 5ஏ 5 தான் இருக்கு. 10 வெள்ளி. ஒரு 3 இடத்துல கேட்டமே 3 இடத்துல அதே வேலை தான். மீதி இடத்துல எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அநியாயமா பட்டுச்சு. ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அப்ப என்ன உள்ள ஒரு குலாப் ஜாம் இவ்வளோ பெருசு இருக்கும்னு நெனைக்கிறேங்க. இவ்வளோ பெருசா தான் இருக்குது. அப்பன்னா 1 2 வெள்ளியா? ஆ? அட்லீஸ்ட்ல 1 ஒரு 1½ வெள்ளி சொன்னா ஏதோ மனசு ஆறி போரும். சரி விலைவாசி ஏறி போச்சு போனா போதுன்னு. 2 வெள்ளி 1 2 வெள்ளி ஒரு 5 வச்சுட்டு 10 வெள்ளி வாங்குறதுலாம் எனக்கு என்னமோ ரொம்ப அதிக விலையா தான் எனக்கு பட்டுச்சு. இப்படி ஒரு சில ஜாமான் நானும் பார்த்தேன். எல்லாமே என் இடத்துலயும் சொல்றேன். எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது. ஒரு சில ஜாமானுங்க கொஞ்சம் விலையா தான் இருந்த மாரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. எல்லா இடத்துலயும் சொல்றேன். அப்புறம் வந்து மக்கள வந்து கூப்பிடுறீங்க, வாங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க கடை போட்டிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் விலைய போட்டு இந்த வேலைக்கு வித்தா என்னங்க இது? யாரோட பிசினஸ் கெடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. நியாயமா வைங்க. சரிங்களா? நான் பொதுவா பார்க்குறேங்க. ரொம்ப விலையா இருக்குது. திருவிழாவா இருக்கட்டும், தைப்பூசமா இருக்கட்டும், இல்ல பொதுவா என்ன இதா இருக்கட்டுமே. பிசினஸ் பண்றீங்க. கேட்டா வந்து நாங்க இந்த பூத்து போடுறோம். இந்த பூத்துக்கு வந்து நாங்க காசு கட்டணும். இந்த ஜாமானுக்கு உள்ள காசு, போட்ட காசு எடுக்க முடியல அப்படின்றீங்க. அதுக்காக வந்து விலைய ஏத்தி மக்கள் வயித்துல அடிக்குது என்னங்க நியாயம்? இப்ப காசு குடுத்து சாப்பிடுறோம். இப்ப வாங்க முடியாமலாம் இல்லைங்க. மனசு ஏத்துக்கணும்ல. ஏன்னா நம்மளும் அந்த காச கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். வாங்கும்போது சரி ஓகே விலைவாசி ஏறிச்சு ஏதோ அப்படின்ற மாரி இருந்தாலும் பரவால்ல. நம்ம வாங்கும்போது என்ன தோணுதுன்னா, இது என்னடா இது? எப்படின்னா வச்சுக்கோமே, இப்ப 5 வெள்ளி பொருளு இப்ப விலைவாசி ஏறி போச்சுன்னா ஒரு 8 வெள்ளிக்கு விக்கலாம். எஸ்ராவா போட்டு 12 வெள்ளிக்கு 10 வெள்ளிக்கெல்லாம் போறது வந்து இது வந்து அநியாயமா தானே இருக்குது. நானும் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். கமெண்ட்ல விலை அதிகமா இருக்கு, விலை அதிகமா எல்லாரும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பொதுவா இந்த மாதிரி பூத்து சாப்பிட்ற பொருள் இந்த மாதிரி திருவிழா தைப்பூசல போறவங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் விலைய நியாயமா வைங்க. மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அதோட மக்கள் வாங்கி சாப்பிட்றதை நிறுத்திடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். நானும் உங்கள் கிரேசி ஜி.